ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் வீடியோ தாங்க. இன்றைக்கி வந்து சண்டே வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே ரெஸ்ட் இருக்கும். மற்ற நாளில் கம்பெனிக்கு போகிறனால ரெஸ்ட் இருக்காது. நம்ம எப்பவும் போல் ரொட்டீன் தான் இது பண்ண முடியும். அதனால் சரி கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காலையில் டிஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கழுகி வச்சாச்சுங்க. கழுகி வச்சுட்டு அதுக்கிடையில் கொஞ்சம் இந்த சிங்க்கெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சுங்க. ஒரு 4 நாளாக மிஷின் போடவே இல்லை. அதனால் சரி கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே அலசி ட்ரையர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்துட்டேங்க. மறுபடியும் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டே வந்து நான் பாத்திரம் வாஷ் பண்ணும்போதே லிக்யூடு லைட்டாக போட்டு விட்டுட்டேன். அதாவது நான் வந்து ஷாம்பில் தான் லிக்யூடு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஸ்க்ரப்பு போட்டு எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேங்க. அடியில் அந்த இந்த ஸ்லாப்பு இது எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி எடுத்துகிட்டு வந்து நல்லா சலசலன்னு ஊற்றி அப்படியே நல்லா எல்லா பக்கம் கழுவி விட்டுட்டேங்க. கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த இதாட்டம் இருக்குங்க, நான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த தண்ணி தள்ளி விடுறது, அதை வச்சு அப்படியே ஃபஸ்ட்டு தள்ளி விட்டுட்டேன் தண்ணி இருந்த தண்ணியெலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈர துணியில் தண்ணி புழிஞ்சு அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக எல்லா பக்கம் நல்லா துடைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. துடைச்சி முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு ட்ரை கிளாத் போட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லா பக்கம் துடைச்சிட்டேங்க. துடைச்சி முடிச்சுட்டு நம்மளோட கிச்சன் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்து அடுப்பு இந்த இதெல்லாம் கழுவி வச்சிட்டேங்க. கழுவி வச்சுட்டு எல்லாம் கொண்டு வந்து இது பண்ணி வச்சுட்டு அப்படியே சரி சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாப்பாடுக்கு தண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து காலிஃப்ளவர் சில்லி தான் செய்யலான்ட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு பக்கம் தண்ணி வச்சுட்டு அப்புறம் உலையுமே கொதிச்சிருச்சுங்க. தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி அரிசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அரிசி போட்டு அந்த பக்கம் காலிஃப்ளவரையும் தண்ணியில் போட்டு வச்சுட்டேங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சமையல் வேலை தாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து தக்காளி குருமாவும் காலிஃப்ளவர் சில்லின்னு செய்யலான்ட்ருங்க. ஏன்னா அமாவாசைனால எனக்கும் வந்து சூழ்நிலை சரியில்லாதனால நான் இந்த சாமியும் கும்பிடலைங்க. அதனால் வந்து சரி வீட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஏதோ ஒன்று சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் சில்லி சாப்பாடு தான். ஒரு பக்கம் சாப்பாடு ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் காலிஃப்ளவர் சில்லி போட்டுட்ருக்கிறேன். அப்புறம் வந்து தக்காளி குருமா பண்ணுறதுக்கு இனிமேல் தான் ரெடி பண்ணணும். எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. பார்த்திங்கன்னா தக்காளி குருமா வந்து நான் வந்து என்னென்ன போட்டு பண்ணுறேன்னா நம்ம வீட்டு மசாலா தான். வெங்காயம், தக்காளி, அது பார்த்திங்கன்னா தேங்காய் தாங்க. இதெல்லாம் போட்டு வதக்கிட்டேங்க. வதக்கிட்டு நம்ம வீட்டு மசாலாவையும் போட்டு வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே குளிச்சுட்டு வந்துடலான்னு குளிச்சுட்டு வந்துட்டேங்க. வந்து அப்புறம் குருமா தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க. நீ சாப்பிட்றது தான் வந்துங்க சில்லி, தக்காளி குருமா, சாதம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அப்படியே உட்காந்து குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நம்மளும் உட்காந்து சாப்பிட வேண்டியதாங்க. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைனா என்னோடய ரொட்டீன் எப்படின்னு போச்சுங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.